சம்பளத்தை பிடிக்காம முதல் மாப்பிள்ளை செஞ்சிருக்காரு, டைவர்ஸ் வாங்கியிருக்காரு. அவரும் கொடுத்து வைக்கல சார். அவர் இப்போ இல்லை, எக்ஸ்பயர். ஆஃப்டர் டிவோர்ஸ் எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க. எம்ஏ பிஎட் கொடுத்துருக்காரு, கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு, 82,000 சம்பளம். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர், நாடக வகுப்பை சேர்ந்தவர். எந்த மணமகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. விதவை, கணவனாக ஈடுபட்டவர், ஆதரவுத்துறை விதவைகள், குழந்தை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. லைட்டாக மாற்றத்தினால பெண்ணாக இருக்கலாம், கண் பார்வை குறைபாடு லைட்டாக இருக்கலாம், ஒரு கண் பார்வை. ஆனால் கடவுளுக்கு அறிவு கொடுத்துருக்காரு. ஆமாம், ஒரு இடத்துல வந்துட்டாங்கன்னா அந்த இடத்தை விட்டு மாற மாட்டாங்க. எனவே இவங்க ஏற்கனவே மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகிட்டோமா? அன்பானவர்களே குடும்பம் கேளுங்க, ஏற்கனவே மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகிவிட்டது. ரெண்டாவது குழந்தை இருக்காமா? குழந்தை குழந்தை இருக்கா? குழந்தை இல்லை. சரி சரி. மாற்றுத்திறன் பெண்ணு. இவங்க அகமடையாட்டாதி மதுரை மாவட்டமா? மதுரை மாவட்டமா? சரி, வாழ்த்துக்கள். 12th அல்லது டிகிரி முடிச்சவங்களா இருக்கு. இவங்க பிசி எம்பிசி காஸ்ட், நார்மல் மாற்றுத்திறனாளி, நார்மல் மாப்பிள்ளையா இருக்கணும். அதே போல் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு 40 வயசு, அவங்க 40 வயசு. 12th டிகிரி ஏதாவது இருக்கு. ஏன்னா இவங்க டபுள் டிகிரி படிச்சிருக்காங்க. ப்ளஸ் ஏதாவது டிகிரி. வயசு 40 நல்லா அழகான பொண்ணு. நீங்கள் யாரம்மா? என்னுடைய ரிலேட்டிவ்ஸ். அவங்க அப்பா அம்மா இருக்காங்க? இருக்காங்க. எல்லாம் பேசுகிறாங்களா? இருக்காங்க சார். நம்ம தங்கச்சி கால் மாத்திரம் கை நாங்கள் தான் இருக்கோம். நார்மல் மாப்பிள்ளை வாழ்க்கையில நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் திருமணம் ஆவதை நாம் இப்போ வந்து எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அந்த திருமணம் ஆவதற்காக இந்த சுயம்பர நிகழ்ச்சியை பயன்படுத்திக்கிறது பார்த்தீங்களா? மணமகனாகவும் மணமகளாகவும் இங்கே வருகிறவர்கள் தேர்வு செய்திருக்காங்க. அவர்களுக்கு முதல்ல நல்ல கைதட்டுங்க. இந்த வாழ்க்கையில் ஆர்வத்தோடு நாங்களும் வாழ்க்கை சாதிப்போங்க. அதற்கும் மேலாக அவருடைய பெற்றோர்களாகவும் குற்றார் உறவினர்களாகவும் அவர்கள் அண்ணன் தங்கைகள் எல்லாரும் நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கும் திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கீங்க பாருங்க. அவங்களுக்கு இன்னும் நல்ல பலத்தை கலவசம் கொடுத்துங்க. நல்ல கைதுங்க. கைதட்டுறதுனால என்னன்னா முக்கியமான விஷயத்தை பதிவு செய்வது மிக சிறப்பாக நடத்தி இதுவரைக்கும் 51 ஜோடிகள் மாற்றுத்திறனாளிகளை ஒரு சுயம்பர நிகழ்ச்சி மூலமாக தேர்வு செஞ்சு அவர்களுக்கு வேண்டிய சீர்வரிசை பெற்றுக் கொடுத்த ஒரு மாமனிதரான நிகழ்ச்சி பணியோடு மனதாக வாழ்ந்து நல்ல படத்தை கட்டுறீங்க. அதாவது எல்லா உதவிகளையும் செய்யலாம். ஆனால் திருமண வாழ்க்கை என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கும் கேள்விக்குறியாகவே இருந்தது. யாருமே வந்து அவங்க மாற்றுத்திறனாளிய ஒழுங்கிதான் வச்சிருக்காங்க. அவர்கள் ஊனமுற்றவர்களிடம் வெவ்வேறு அடைமொழிகளை சொல்லிக்கொண்டு ஒரு கேலி செய்து மாற்றுத்திறனாளிகளை ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக கொண்டு போனது அந்த காலம். ஆனால் மாற்றுத்திறனாளிகள் வாழ்ந்து சாதனை பெறுவார்கள் என்று சொன்னது இந்த காலம். அந்த காலத்தை பயன்படுத்தி நீங்க எல்லாரும் முதல்ல வந்து நம்ம டிடிஆர் போன பார்த்தீங்கன்னா வீல் சேர்ந்து வந்து ஒரு அதிகாரியாக தாசில்தாராக இருக்கிறாரு. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய இந்த அமைப்பை தேர்ந்தெடுக்க அலுவலகத்தை அது அவருக்கு நல்ல பலத்தை ஒரு கலவசமைப்பாக பார்த்து சொல்லுவாங்க. இதற்கு அடுத்தபடியாக இந்த சிவகங்கை மாவட்டத்துடைய சட்டத்துறை தலைவராக பல சேவைகளை செய்து அமைச்சர் அவர்களின் நன்மதிப்பை பெற்ற கண்ணன் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் அதே போல சொல்லலாம். அப்ப இருந்து இந்த வருஷம் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். உங்களுடைய வாழ்த்துக்கள். இது போக எங்களுடன் கடந்த ஒரு 20 வருடங்களாக
பல ஒரு மாற்றுத்திறனாளிக்கு சிவகங்கை மாவட்ட பாடல் இருந்தாலும் மதுரையில் அநேக உதவிகளை செய்வதோடு சிவகங்கை மாவட்டத்துடைய கல்லூரியில் ஆடியம் கல்லூரியில் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் ஒரு பேராசிரியர் அளவுக்கு வருகிறது பல விருதுகளை பெற்ற பேராசிரியர் அண்ணன் அவர்களுக்கு உங்களுடைய பலத்த விமர்சனங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல எங்களுடைய சங்கத்துடைய முன்னாள் துணைத் தலைவர் பல பொறுப்புகளை ஏற்படுத்தி அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஒரு கைதட்டுங்க. ஏன்னா காலையிலிருந்து சிறப்பு செய்யறதுல உள்ள லெவல் வந்து ரொம்ப முக்கியம். அந்த மரியாதையை அந்த செயல்பாடுகளுக்கு சான்றிதழ் கொடுப்பதை வெகு சிறப்பாக நம்ம தம்பி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அதாவது அவருடைய பேரை சொல்ல போறேன். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் வெற்றி பாதுகாப்பு இயக்கம் சங்கம், திராவிட மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற கழகம், அதாவது டிஎம்எம் கட்சி, சிவகங்கை மாவட்ட அனைத்து மாற்றுத்திறனாளி சங்கங்களின் கூட்டமைப்பை இணைத்துக் கொண்டு கடந்த ஒரு 5 இப்பொழுது நடைபெறும் இந்த சீவரம் நிகழ்ச்சிக்கு நமது சிவகங்கை மாவட்டத்தின் மாற்றுத்திறனாளி அலுவலராக நமது ஐயா அவர்கள் பாலசனையா பொறுப்பேற்றுள்ள அனைத்து மாற்றுத்திறனாளி சங்கங்களுக்கும் கேட்ட தேர்தலையால் எங்களுக்கு இருந்தது வணக்கத்தோடு அவர் ஐயா அவர்கள் பொறுப்பேற்றவுடன் கனகராஜ், சரஸ்வதி, நான் வடிவேல் சூர்யா போன்ற பெண்கள் சேர்ந்த ஐயா அவர்கள் பயிற்சி கேட்டோம். நமது மாவட்டத்தில் ஐயா அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். நீங்கள் பொறுப்பேற்ற காலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் சீவரம் நிகழ்ச்சி நடத்தப்படும் என்பதை கோரிக்கை வைத்தோம். சரி என்பதை ஒப்புதல் கொடுத்தார்கள். அதன்படி இன்று ஐயா அவர்களுடைய ஆணை கணக்க அது விமர்சன முறையில் சுயவரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியையும் அனைத்து சங்கங்களின் சார்பாகவும் திராவிட மாற்றுத்திறனாளி முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.